இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். திமுக எம்எல்ஏவை தகர டப்பா என குறிப்பிட்ட முன்னாள் அண்ணா திமுக அமைச்சர். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை முறையாக செயல்படுத்தாத திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் அனைத்து ஒன்றியங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஒன்றியத்தில் முன்னாள் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் தலைமையில் பாஜக முன்னாள் தலைவர் கரணி முருகேசன், அமமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசு முயற்சி வழங்கியும் அதனை முறையாக செயல்படுத்தாத திமுக அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், செயலாளர் என அனைவரும் உரையாற்றினார். இறுதியாக பேசிய அமைச்சர் மணிகண்டன், திமுக சட்டமன்ற உறுப்பினரே, இதுவரை மக்களுக்காக எதுவும் செய்யாத திமுக சட்டமன்ற உறுப்பினர் தற்போது கிராமம் தோறும் சென்று தகர டப்பா வழங்கி வருகிறார் என்று, மேலும் இனி இந்த தகர டப்பாவிற்கு இங்கு வேலை இல்லை எனவும் குறிப்பிட்டு பேசினார். வணக்கம். மூணாவது விஷயம், அந்த ஊருடைய சுற்றுப்புறச் சூழலை மேம்படுத்துவது. என்ன செய்யறது? ஊரை சுத்தம் பண்றது மட்டுமில்ல, மரங்கள் வைக்கிறது, கூட்டணி அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆக நண்பர்களே, ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் இங்கே நடக்க இருக்கிறது. இலைகள் துளிர்த்தே தேரும், தாமரை மலர்ந்தே தேரும். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த சின்னமும் வெற்றி சின்னம். நான் தினந்தோறும் வணங்குகின்ற தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இயக்கத்தை இன்றைக்கு பொலிவோடு நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், நிகழ்கால எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலே திருப்புலானியிலே ஆதி ஜெகநாதர் பெருமாள் வாழ்கின்ற இந்த பூமியிலே இன்றைக்கு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய மானங்கெட்ட சூடு சுரணை இல்லாத ஒரு கேடுகட்ட ஊழல் அரசாங்கத்தை எதிர்த்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய கழக புரட்சி நம்முடைய தமிழகத்தினுடைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் வைத்தார் ஆப்பு எல்லாருக்கும். அழுகி போன சர்க்கரை, கெட்டு போன பருத்தி கொட்டை, புண்ணாக்கெல்லாம் போட்டு பொங்கல் பரிசாக கொடுத்தார். அது மட்டுமல்ல, இவர் என்ன செய்திருக்கிறார்? 2022ஆம் ஆண்டு கொடு என்ற போதிலும், வேலோடு நின்றான் கொடு என்ற போதிலும், கோலோடு நின்றான் இரவு என்று சொல்லுவார் வள்ளுவர். அப்படி என்றால் ரத்து செய்தார்களா? எங்க அப்பா முதல் கையெழுத்திலே உங்களுக்கு அனைவரையும் களத்துல காதல கடந்தது. நம்ம முனியாயெல்லாம் 5 போன கொட்டை வச்சு போச்சுங்க. எடப்பாடியார் இதே மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவுடன், அந்த 27 எம்பி எலெக்ஷன் வருது என்று சொன்னவுடன் 28,000 ரூபாயை 28 மாதம் கழித்து ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். ஆனால் அதுவும் முழுமையாக கொடுக்கவில்லை. தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி 2,20,00,000 ரேஷன் கார்டு இருக்கிறது. நீ ஒரு கார்டுக்கு 1000 ரூபாய். கனிமொழி அவர்கள், இன்றைக்கு விதவைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்து விட்டீர்களா? என்ன செய்து விட்டீர்கள்? மேலும் மேலும் மக்களை வஞ்சிக்கின்ற அரசுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா மேனிக்கு வாங்குறீங்க. வருஷத்துக்கு 3000 கோடி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் தேவைதானா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 25-30 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்காமல் ஏதோ 10 லட்சம் பேருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி 1 லட்சம் பேருக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது கொடுக்காம ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஊர சீட்டிங், ஏமாத்து வேலைதான். கஞ்சா, இந்த ஆம்பிட்டமின் என்று சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருளை மிகவும் எளிதாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக விற்கிறார். கஞ்சாவை கொடுத்திருக்கிறது, கூல் லிப்பை கொடுக்கிறது, போதைப் பொருள்களான ஆம்பிட்டமினை கொடுக்கிறது.
மார்பினை கொடுக்கிறது. இப்படி பலவிதமான போதைப் பொருட்களை நடமாட்டத்திலே எளிதாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். எதிர்காலத்தை சரக்கு விற்கிறார்கள். இங்கே மேலராமநதி கஞ்சா விற்கிறார்கள். அவர்கள் தினமும் 10,000 சம்பாதித்து விட்டு அங்கே போய் விடுகிறார்கள். நான் யாரோட சொந்த ஊர் என்று தெரியும். மேலராமநதி யாரோட சொந்த ஊர் என்று உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்ட இவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு வாக்கு கூட போட மாட்டார். அன்றைக்கு நான் அமைச்சராக இருக்கும்போது 2200 கோடியில் ஃபைபர் நெட் திட்டத்தை கொண்டு வந்தோம். உங்களை சொல்லட்டுமா, 2011 இருந்து 2019 ஆண்டு வரை நீங்கள் பெற்ற தோல்விகள் 13 தோல்வி ஸ்டாலின் அவர்களே என்று சொல்லலாமா? 13 தோல்வி ஸ்டாலின் அவர்களே. இந்த 14வது தோல்வி இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சி அதிகாரத்திலே வரவிடவில்லை. ஆக மொத்தம் 23 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்கள் ஆட்சி இல்லாமலும் இருந்திருக்கிறீர்கள். ஆனால் தொடர்ந்து திமுக 2வது முறை வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. எனவே நீங்கள் வருகின்ற காலத்திலே தோல்வியை சந்திப்பீர்கள். சவாலாக விடுகிறேன், ஓபன் சேலஞ்சாக விடுகிறேன். முத்துராமலிங்கம் தகர டப்பா முத்துராமலிங்கம் அவர்களே, ஓபன் சேலஞ்ச் விட இங்கே இருக்கக்கூடிய செயலாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் அண்ணன் ஆறுமுகத்தை கேளுங்கள், என் அன்பு தம்பி சரவணனை கேளுங்கள், என் மோர்குளம் நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து விட்டதற்கு தலைகுனிவாகத்தான் இந்த மக்கள் நின்று கொண்டிருக்கிறார். எனவே இந்த தகர டப்பாவை இனிமே இந்த தகர டப்பாவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று என்னுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவரே தன்னுடைய சுய புத்தியினால் சுயமாக சிந்தித்து அறிவித்ததுதான் 7.5% இடஒதுக்கீடு. ஏன்? நீ தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார் என்றால் 7.5%-ஐ 10% உயர்த்தி இருக்கலாம். ஒரே ஒரு ஜீவோவிலே உயர்த்தி இருக்கலாம். நீ செய்யவில்லை. திராணி இல்லை. முதலமைச்சருக்கு என்ன நடக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் மருத்துவ கனவை நிறைவாக்கி இருக்கிறார். 7 பேர் 8 பேர் தேர்வான இடத்தில் இன்றைக்கு 4000 மாணவர்கள் மருத்துவ படிப்பையும் பல் மருத்துவ படிப்பையும் படிக்கிறார் என்றால் எங்களுடைய விடிவெள்ளி தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போதைப் பொருள் புழக்கத்திலே முன்னணியில் கொண்டு வந்த திமுக அரசு நடிக்காதே நடிக்காதே, போதும் 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 போதும். விடியா திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் பட்டப்பாடு போதும், பட்டப்பாடு போதும், படும் துயரமும் போதும் போதும். உண்மை முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் அநியாயம். விரட்டிடுவோம் 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 விரட்டிடுவோம். விடியா திமுக அரசை விரட்டிடுவோம், விடியா திமுக அரசை விரட்டிடுவோம். மீண்டும் மீண்டும் வஞ்சிக்கின்ற அரசுதான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இவர்கள் மேலும் மக்களை கடனாளியாக்கி சுமைகளை ஏற்றுகிறார்கள். எனவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது உடனடியாக தேர்தல் கமிஷனில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்.